தாராபுரம் காங்கேயம் சாலையில் பாலப்பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி உயிரிழந்த விவகாரத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் சிவகுமார் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து தம்பதி உயிரிழந்த சம்பவத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கணேஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது குன்னடம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள சேர்வக்காரன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் தனது மனைவி ஆனந்தி, மகள் தீட்சனா ஆகியோருடன் சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று அதிகாலை 3 மணி அளவில் தாராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து தங்களது இருசக்கர வாகனத்தில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது தாராபுரம் காங்கேயம் சாலை குல்லாய்பாளையம் மாந்தோப்பின் அருகே பாலம் கட்ட தோண்டப்பட்ட ஆழமான குழிக்குள் வாகனத்துடன் விழுந்து 3 பேரும் விழுந்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே நாகராஜ் மற்றும் அவரது மனைவி ஆனந்தி உயிரிழந்தனர். அவர்களது மகள் தீட்சனா பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவ்வழியாக வந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து விபத்தில் உயிரிழந்த கணவன் மனைவி உடலையும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தீட்சனாவையும் மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த தீட்சனாவை மேல் சிகிச்சைக்காக கோயிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் விபத்து சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்து நிவாரண உதவியும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து சம்பவம் குறித்து நாகராஜின் சகோதரர் வேலுச்சாமி குன்னடம் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கணேஷ், சைட் இன்ஜினியர் குணசேகரன், சைட் சூப்பர்வைசர் கௌதம், ஒப்பந்ததாரர் சிவகுமார் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் குன்னடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.